अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम टू सलगस किचन। इनकी நம்ம ரொம்பவே சூப்பரான முக்கியமான ஒரு குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். கொய்யா மரம் வந்து நம்ம எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். பெரும்பாலும் நம்ம வீட்டில் இல்லைனாலும் 2 வீட்டுக்கு ஒரு இடையில வந்து இந்த கொய்யா மரங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொய்யா இலைகளை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. அதில் இருக்க மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் கொய்யா இலைகளை எங்கே பார்த்தாலும் பறிச்சுட்டு வந்து நீங்கள் கொய்யா டீ தான் இனிமேல் குடிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட கொய்யா இலையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். பாருங்கள், ஒரு நல்ல கொழுந்து தான் பிச்சுட்டு வந்திருக்கோம். அந்த கொழுந்து இலையாக பார்த்து நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு தான் நான் இந்த இலைகள் எடுத்திருக்கேன். 10லேருந்து 12 இலைகள் வரைக்கும் வரும். ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். மணல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து 2-3 தடவை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி அலசிடுங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அலசி எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அதில் மண் இருக்காது. மண் இல்லாமல் எடுத்து நம்ம குடித்தோம்னா தான் அதில் வந்து நமக்கு நல்ல பலன்கள் இருக்குது. நல்லா 2லேருந்து 3 தடவை வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அலசி பிழிஞ்சிடாதீங்க. சும்மா அப்படியே உதற நாப்பில் எடுங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் 2 பேர் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையுமே அதிகமாக்கிக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அலசி வச்சுருக்கோம்ல, அந்த இலைகளை போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த இலைகளோட கலர் மாறி நம்ம ஊற்றின தண்ணியோட கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதித்து அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து நீங்கள் 6 நாப்பில் கூட குடிக்கலாம், இல்லை சூட்டோடு கூட குடிக்கலாம். சூடோடு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடோடு குடிக்கும்போது நமக்கு வந்து அதோட கசப்புத்தன்மை தெரியாது, லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். இது வந்து நல்லா தண்ணி கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் ஊற்றி நீங்கள் நல்ல சுகர் பேஷண்ட் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து 12 வாரம் வந்து குடித்து வந்தோம்னா சுகர் பேஷண்ட்களுக்கு ரொம்பவே ரத்தத்தில் இருக்க அளவை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். தீராத வயிற்று வலிக்கு கூட டெய்லி 2 தடவை இதை குடித்து வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து தேன் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சு வந்தாங்கன்னா நல்ல உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தலையில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி உதிர்வை கூட நம்ம தவிர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த இலையை வந்து நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? ஸோ இனிமேல் இந்த இலைகளை வந்து எங்கே கொய்யா மரத்தை பார்த்தாலும் பறிச்சுட்டு வந்து நீங்கள் டெய்லி டீ போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா முக்கியமான வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது போன்ற அற்புதமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.